அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் தங்கம் பற்றி ஒரு 2-3 நாட்களாக ஒரு சீரியஸ் மாதிரி நாம் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் நாம் இந்த திரிபுஷ்கர யோகம், திவி புஷ்கர யோகங்கள், இந்த நாளில் தங்கம் வாங்கினா ரொம்ப சிறந்தது, அந்த நாளில் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறோம். நீங்களும் வாங்குறீங்க, நிறைய சேருது. அது மட்டும் இல்லாமல் ரவி புஷ்கர யோகம், இந்த ரவி புஷ்கர யோகம் என்பது அரிதாகத்தான் வரும். அதே மாதிரி குரு புஷ்கர யோகம், இதுவும் அரிதாகத்தான் வரும். வருடத்தில் ஒரு 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் மட்டும்தான் வரும். ஆனால் திரிபுஷ்கர யோகம், திவி புஷ்கர யோகம் மாதம் வரும், சில மாதங்களில் வராமலும் இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் திரிபுஷ்கர யோகம் இல்லை, அதனால் திவி புஷ்கர யோகம் இருந்தது. இப்படி இருக்குது. இப்போ எமர்ஜென்சியாக நாங்கள் வாங்கணும் அல்லது நாங்கள் பணம் சேர்த்து வச்சுருக்குறோம். சில மாதங்களில் இந்த திரிபுஷ்கர யோகமும் இல்லை, திவி புஷ்கர யோகமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எந்த கிழமையில் வாங்கினா நமக்கு நகைகள் சேரும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே நான் வீடியோக்களில் கொடுத்துருக்குறேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, ஒரு வீடியோவில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஆசை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி அதை சொல்கிறதுக்காக அப்படியே 8 நிமிஷம் இழுத்துட்டு போனோம் அப்படின்றது எனக்கு அது பிடிக்காது. நிறைய விஷயங்களை ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுவேன். ஆனால் இப்போ தங்கம் இருக்கக்கூடிய நிலைக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்ப அதிகமாக ஏறிட்டு போகுது. தங்கம் மட்டும் கிடையாது, வெள்ளி கூட தான். அதனால் உங்களுக்கு ஒரே வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். அதை எடுத்து தனித்தனியாக உங்களுக்கு சொல்லும்போது இன்னும் நல்லா புரிஞ்சு அப்படியே நம்முடைய மைண்டில் அது செட் ஆகிடும். மறுபடியும் நம்ம வீடியோ பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, இந்த நாள் தான் அப்படின்னு மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படியே போயிட்டு வாங்கலாம். அதனால் நான் மறுபடியும் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துட்ருக்குறேன். தங்கம் வாங்கிறதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க. மாதமும் இந்த யோகங்களால் நிறைய பேர் வாங்குறீங்க, நிறைய சேர்ந்திருக்கும் சொல்கிறீங்க. கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்கிறீங்க. அதை நான் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போட்டிருக்கிறேன். இந்த பதிவு எதற்காக பிரத்யேகமாக அப்படின்னு கேட்டால், எந்த கிழமைகளில் தங்கம் வாங்கினால் சிறந்தது அப்படின்றத மட்டும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். எல்லாருமே சொல்வது என்ன அப்படின்னா, வீண் செலவுகளை தவிர்த்து நீங்கள் சேர்த்து வச்சு நகைகளை வாங்குங்க. ஒரு 6 மாத காலம் ஒரு தவம் மாதிரி செஞ்சுட்டு வாங்கி வச்சுடுங்க. 7வது மாதம் திரும்பி பாருங்கள். அப்பா, 6 மாதத்தில் நம்ம இத்தனை நகை வாங்கினோமா அல்லது இத்தனை வெள்ளி வாங்கினோமா அப்படின்னு நமக்கே ஒரு பிரமிப்பாக இருக்கும். அதனால் அனாவசிய செலவுகள் செய்யாதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் என்ன செய்கிறோம் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சிலருக்கு கோபம் கூட வரலாம். ஆனால் நாம் ஒரு 6 மாத காலம் இந்த மாதிரி ஒரு தபஸ் மாதிரி இருந்து நாம் சேர்த்து வச்சோம் அப்படின்னா பின்னாடி திரும்பி பார்த்தா நிறைய வாங்கி வச்சுருப்போம். அப்போ நான் சொன்னது உங்களுக்கு சரியாக தான் சொன்னாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணும். திரிபுஷ்கர யோகம், திவி புஷ்கர யோகம், குரு புஷ்கர யோகம், ரவி புஷ்கர யோகம், இதற்கு முன்னாடி நான் சொன்ன அந்த கோல்டு டிப்ஸ் வீடியோக்கள், அதாவது தீபம் ஏற்றுவது, இந்த மாதிரியெல்லாம் பூஜைகள், பாதாம் இலை பூஜைகள், இந்த மாதிரியெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் செய்து நீங்கள் தங்க நகை வாங்கினீங்களா அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். மற்றவர்களுக்கு அது ஒரு தூண்டுதலாக இருக்கும். நாமும் இப்படி செய்யலாம், நமக்கும் தங்க நகை சேரும் அப்படின்னு. அவங்க வாங்கினாங்க, உங்களுடைய கமெண்ட்டை படிச்சுட்டு அவங்க வாங்கினாங்க அப்படின்னா அந்த புண்ணியம் உங்களுக்குத்தான் சேரும். இதெல்லாம் இன்விசிபிள் தான். அதனால் எல்லாருமே பதிவு பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு இந்த ஒரு முன்னேற்றம், மாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இப்போ நாம் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பார்க்கலாம். திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, அடுத்து வெள்ளிக்கிழமை, இந்த 4 நாட்கள் தங்கம் வாங்குவதற்கு உகந்த நாட்கள். மறுபடியும் சொல்கிறேன், திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 4 நாட்கள் தங்கம் வாங்குவதற்கு ஒரு உகந்த நாட்கள். மண்டே அன்னைக்கு ஒரு தங்கம் வாங்கலாம் அப்படின்னா இந்த மண்டேயில் வாங்கலாம், வெட்னஸ்டேயில் வாங்கலாம், தர்ஸ்டேயில் வாங்கலாம், ஃப்ரைடேயில் வாங்கலாம் தங்கம்.
நிறைய பேர் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை வாங்கினால் அது நல்லது தான் அப்படின்னு சொல்லுவாங்க, சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. செவ்வாய்க்கிழமை வாங்கினா அது வந்து சேரும். ஆனால் இப்போ எந்த நகையாக இருந்தாலும் நம்ம கொஞ்ச நாள் வந்து போட்டுப்போம், அது அவுட் ஆஃப் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறதுக்கு போவோம். அதில் சில நகைகள் நாம் நிறைய நாள் போட்டுட்டு இருக்கும்போது அது தேய்ந்து போயிடும், டிப்ரிஷியேஷன் ஆகும், தேய்மானம் என்பது ஏற்படும். அதை வந்து நாம் மாற்றுறதுக்கு போவோம். ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமையில் நகை வாங்கினா நாம் அதை சேல் பண்ணுறதுக்கு போகும்போது அது கம்மியான விலைக்குத்தான் போகும் அப்படின்னு நமக்கு இந்த தங்கத்தை பற்றி சொல்லக்கூடிய சில சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லுது. ஏன் அப்படின்னா அன்றைய நாள் அங்காரக பகவானுக்கு உண்டான நாள். ஜோதி ஸ்வரூபம் எப்படி வருது? ஜோதி அப்படின்னாலே அது முருகப்பெருமான் தான், சுடர். அதனுடைய சுடர் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா மஞ்சளும் சிகப்பும் கலந்த மாதிரி அந்த சுடர் அப்படின்றது இருக்கும். அந்த சிகப்பு அப்படின்றது அங்காரக பகவான். முருகப்பெருமான் அக்னி ஸ்வரூபம். அப்போது இந்த நகைகளை வந்து அவங்க சூடுபடுத்தி அதை வந்து மெல்ட் பண்ணும்போது அதில் வந்து அதற்கு அதிபதியாக அங்காரக பகவான் இருப்பார், அதிதேவதையாக முருகப்பெருமான் இருப்பாங்க. அதனால் நமக்கு வந்து அது கம்மி விலையில் போவதற்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதனால் செவ்வாய்க்கிழமையில் வாங்கக்கூடாது அப்படின்னும் சிலர் வந்து சொல்கிறாங்க. அதனால் நாம் இந்த திங்கள், புதன் மற்றும் வியாழன், வெள்ளி இந்த 4 நாட்கள் ரொம்ப சிறந்தது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையை விட வெள்ளிக்கிழமை தான் தங்கம் வாங்குவதற்கு ரொம்ப இஷ்டப்படுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த 4 நாட்களில் எது ரொம்ப சிறந்தது அப்படின்னு கேட்டால் வியாழக்கிழமை தான், தர்ஸ்டே தான். ஏன் அப்படின்னா அது குருவுக்கு உண்டான நாள். இந்த தங்க நகையும் பார்த்திங்கன்னா அந்த தங்க நகைக்கு அதிபதி குரு. அதனால் அந்த நாள் ரொம்ப சிறந்த நாளாக கருதப்படுகின்றது. இப்போ இதில் ஒரு கேள்வி வரும், பழைய நாங்கள் நகையை வச்சுருக்குறோம், அதை கொண்டு போயிட்டு நாங்கள் மாற்றிட்டு வாங்கலாமா இந்த நாளில் அப்படின்னு. எப்பொழுதுமே நகை வாங்கும்போது காலை நேரத்தில் போவது தான் சிறப்பு. காலை நேரத்தில் போயிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தங்க நகையை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வாங்குவது சிறப்பு. முடிந்தவரை இந்த மாதிரி ஏறு பொழுதுகளில் வாங்குவதற்கு ட்ரை பண்ணுங்கள். முடியல அப்படின்னா அன்றைய தினம் முழுவதும் நம்ம வந்து வாங்கலாம். ஆனால் நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி எங்ககிட்ட இருக்குங்க தங்க நகை, நாங்கள் அதை மாற்ற போகிறோம் அப்படின்னா நீங்கள் காலை பொழுதில் போவது தான் சிறந்தது. அப்படி இல்லைங்க நாங்கள் வந்து கேஷ் கொடுத்து தான் வாங்க போகிறோம் அப்படின்னா மாலை பொழுதில் கூட போயிட்டு வாங்கலாம். ஆனால் இந்த 4 கிழமைகளில் ரொம்ப உகந்த கிழமை வியாழக்கிழமையாக கருதப்படுது. அதே மாதிரி பொழுதுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மணிக்குள்ளே அந்த அதாவது ஏறு பொழுதுல வாங்குவது சிறந்தது. இறங்கு பொழுதை விட ஏறு பொழுது சிறந்தது. முடிந்தவரை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த 4 நாட்களில் குறிப்பாக வியாழக்கிழமையில் காலை பொழுதுகளில் வாங்குவதற்கு பிளான் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நகைகள் நிறைய சேரும். நன்றி, வணக்கம். பெரியவா சரணம்.